மக்களே, இங்க வந்து வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளு. இப்போ நான் பண்ண போற தனிநபர் நடிப்பு எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்தை பத்தி சிவபெருமானும் யமதர்மராஜாவும் பேசிக்கிட்டு என்ன பேசிப்பாங்க அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பிறப்பும் இறப்பும் எல்லா சிவபெருமான் அவர்களே, தங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். சொர்க்கலோகத்தையும் நரகலோகத்தையும் திறம்படாட்டும் எமது யமதர்மராஜாவுக்கும் என் அன்பான வணக்கங்கள். தாம் என்னை காண வந்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வந்த காரணம் பற்றி அறியலாமா? ஐயனே, அது என்னவென்றால், நரகலோகத்தை அச்சமின்றி ஆட்டும் யமதர்மராஜாவின் சொற்கள் பதற்றமடைவதை கண்டு நான் வியக்கிறேன். அச்சமின்றி சொல்லுங்கள், உறக்க சொல்லுங்கள், கேட்கட்டும் அதை. ஐயனே, புகார் கொடுக்க வந்துள்ளேன், அதுவும் தங்களின் மீது. யமதர்மராஜரே, என்ன இது? சிவபெருமான் முன்னிலையில் இருந்து கொண்டு சிவபெருமானை எடுத்து பேசுவதா? என்ன அவை அமைதி காக்கட்டும். எங்களுக்கு இருவருக்கும் நடக்கும் உரையாடலில் யாரும் தரையில வேண்டாம். சொல்லுங்கள், என் மீது என்ன குற்றம் கண்டீர்கள் தாங்கள்? ஐயனே, தாங்கள் முன்பை போல் இல்லை. தங்களின் கோபம் கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கிறது. தங்களின் கோபத்தால் மக்கள் பெரிதும் அவதிப்படுகின்றனர். நோயினாலும் பஞ்சத்தினாலும் வலியினாலும் வெள்ளம் புயல் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன் இத்தனை கோபம் நமக்கு? ஓ, கல் நெஞ்சம் கொன்று ஆட்டும் யமதர்மராஜாவுக்கு மனிதர்களுக்காக பேச வந்துள்ளாரா? சிரிப்பாக இருக்கிறது. ஆனால் இம்மனிதர்களை பேச எனக்கு இப்போ விருப்பமில்லை. ஐயனே, தாங்கள் பேசிதான் ஆக வேண்டும். ஏன் நமக்கு இத்தனை கோபம்? தன்னைத்தான் காக்கி காவல் கடவுளே! சொர்க்கலோகத்தையும் நரகலோகத்தையும் மாற்றும் உமக்கு இந்த கோபமா? மனிதர்கள், மானிட பிறவிகள், இப்பிறவிகளுக்காக தாங்கள் வந்துள்ளீர்கள். எவ்வளவு அழகாக உலகை படைத்து வைத்தோம். என்ன செய்திருக்கிறார்கள் இவர்கள்? அழகாக கட்டிடுகிறது. ஆனால் இன்றோ எங்கு பார்த்தாலும் நெகிழிகள், குப்பைகள். இதுவா உலகம்? நீர், நிலம், காற்றா என ஐம்பூதங்களையும் அழைத்து விட்டார்கள். இது நியாயமா? தர்மமா? ஐயனே, புரிகிறது. அதற்கு உயிர் தான் பதிலா? உயிர் இவர்களுக்கு தமமாகத்தானே விலங்குகளையும் படைத்தேன். ஆனால் விலங்குகள் இருக்கும் இடத்தை அழைத்துவிட்டு இவர்களுக்காக போய் சென்றால் இது நியாயமா? ஐயனே, ஆனால் இது சரியல்லவோ? என்றால் மக்கள் விட்டுவிடுங்களேன். ஐயனே, குழந்தைகள் தானே, குழந்தைகள் என்று நான் கண்டேன். ஆனால் இக்குழந்தைகள் சிறு குழந்தைகள் என்று கூட பார்க்காமல் மூவர், ஐவர் என்று சொல். அங்கே பாருங்கள். தங்களுக்கு கேட்கவில்லையா? உமது செவிக்கு கேட்கவில்லையா? இம்மனிதர் இன்னும் பெண்களை கொடுமையாகவே நடத்துகிறோம். இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னும் பெண்களை அவர்கள் மதிக்கவில்லை. இன்னும் எத்தனை ஆண்டுகள் அவர்களுக்கு வேண்டும்? ஐயனே, நன்றாக புரிகிறது. அப்படி என்றால் அழியோடு அழைத்து விடுங்களேன். ஏன் இப்படி செய்கிறீர்கள்? உமது வாயிலிருந்தே அந்த வார்த்தை வந்து விட்டதல்லவா? ஒரு நாள் நாங்கள் சொல்வதை செய்வேன். ஆனால் இன்றோ அவர்களுக்கு பாடம் கற்பிக்கிறேன். கடந்த ஆண்டு நோயினால் வீட்டில் அடைக்கப்பட்ட போது குடும்பம் என்றால் என்னவென்று அதை கற்பித்தேன். நதிகள், இயற்கை தன்னை தானே சுத்தம் செய்து என்ன கண்டிருப்பீர்கள் அல்லவா? ஆமையனே, மனிதர்கள் இன்று பணம் 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 என்று பணத்தையே பார்க்கின்றால் வாழ்க்கை என்னும் அழகான பயணத்தை பார்க்க மறந்து விடுகிறார்கள். எனக்கும் புரிகிறது. அதை விட இங்கு நேர்மை, உண்மை என்ற சொற்கள் அடியோடு அழிந்து ஏன் இப்படி மாறியது? எனக்கு தெரிந்தவரை இதற்கு ஒரே வருங்கால இளைஞர்கள். இத்தனை நேரம் சரியாக பேசிவிட்டு இந்த வருங்கால இளைஞர்களா? வருங்கால இளைஞர்கள் யார் என்று நான் காட்டட்டுமா? இங்கே பாருங்கள். பைக்கெல்லாம் மெதுவா ஓட்டா, வேகமா ஓட்டாதா? மெதுவா ஓட்டுறாய், உன் நல்லதுக்கு தானே சொல்ற. இவன் கிடைக்கிறான்.
இது நல்லா இருக்கு. பார்த்தீர்களா? இதுதான் இளைஞர்கள். இந்த இளைஞர்களுக்காக தான் பேச வந்துள்ளீர்கள். ஆனால் ஒன்று மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன், இது அதிகப்படுத்திக் கொண்டே வருகிறது. தற்கொலை என்பது அதிகமாகிக் கொண்டே வருகிறது. சிறு காதல் தோல்வி கூட தாங்க முடியாவிட்டால் என்ன இதயம் இது? இளைஞர்களே, விழித்துக் கொள்ளுங்கள், இன்றேடு விழித்துக் கொள்ளுங்கள். மானுட பிறவிகளே, உலகை மாற்றுங்கள், நீங்களும் மாறிக்கொள்ளுங்கள். இல்லையே தாங்கள் நினைக்க முடியாத சம்பவங்கள் தங்களுக்கு நேரிடும். உங்களுக்கு புரியும்படி தளபதி செயலில் சொல்ல வேண்டும் என்றால், it's just a beginning and I am waiting.